Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ரெண்டு ப்ரீசெட்டையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸ்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ எஃபர்ட்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். தென் இந்த லிரிக்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெட் மார்க் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு எஃபோர்ட்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தென் இந்த எஃபோர்ட்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு எந்த சைடில் வந்துட்டு இருக்கணுமோ அது வந்துட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் போய்டும். இப்போ அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணணும். நான் வந்து 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு லிரிக்ஸோட எஃபோர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த லிரிக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்கே வந்துட்டு டைலாக் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸ்மே வந்துட்டு டைப் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிரிக்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் எவ்வளோ டைலாக் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு இமேஜோட எஃபோர்ட்டும் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. 10.14 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு அந்த ரெட் மார்க் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் லைனாக இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எஃபோர்ட்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைலாக் வருது இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு செகண்ட் வந்துட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 90 டிகிரியில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டெம்ப்ளேட் வந்துட்டு இந்த சைடுக்காக வந்துட்டு டேர்ன் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில்
செட்டிங்கில் போயிட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு நமக்கு டயலாக் வந்துட்டு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 fps செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.